அப்போ இவங்க திட்டத்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ஆதரவு இதுலதான் இருப்பாரு கொஞ்சம். ஆனால் வந்து மாரி செல்வராஜ் மாதிரி கிடையாது. ரஞ்சித் வந்து தனக்கு மனசுக்கு வெளிப்படும் போது அதை பேசிடுவாப்புல. ஆனா மாரி செல்வராஜ் அப்படி இல்லை. அவருக்கு பிரமாதமா அவருக்கு வந்து எந்த சமயத்துல பேசணும் பேசக்கூடாதுங்கிற புத்திசாலியான தம்பி அவரு. அப்போ ரஞ்சித் வந்து இந்த மாதிரி ஆம்சாங் கொலையோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாப்புல. ஒரு இயக்குனருக்கா கணக்கு போடுற புத்திசாலித்தனம் ரஞ்சித்து கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் இருக்கவும் செய்யலாம், அது தெரியல. ஆனா நான் கவனித்த வரைக்கும் அப்படி ஒரு காய் நகர்த்தலும் நம்ம இதை பேசினா வந்து அதிகார மையம் வந்து நம்மளை வந்து இது பண்ணாது, திமுக வந்து நமக்கு விருது கொடுக்காது, அதை பத்திலாம் யோசிக்கல. இப்ப கொடுக்கல. சார்பட்டா பரம்பரை எவ்வளவு கிளாசிக்கான படம், ஏன் ரஞ்சித் கொடுக்கல? ரஞ்சித் வந்து அரசியல் விமர்சிக்கிறாரு, பேசுறாரு, அதனால வேணாம். ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ரஞ்சித் பேசக்கூடியவர். ரஞ்சித்தோடைய சில வார்த்தைகள்ல வெளிநாட்டு விருதுல நிறைய வாங்கிட்டாரு. ரஞ்சித்தோடைய சில வார்த்தைகள்ல அவர் பேசுற அரசியல்ல நமக்கு புறன் இருக்கு. அவர் குறிப்பாக வந்து தலித்திய அரசியல்ல நமக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து ஒரு காலமும் இந்த வெள்ளாமை வீடு போய் சேராதுங்க மாதிரி அது வந்து இதாகாது, அந்த மக்களை விடுதலை அடைய வைக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதுல எல்லாம் நம்ம முரண்பட்டோம். இப்ப இந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா